அரண்மனையின் நிழலில் புலி. பகுதி 1. காட்டின் அரசன். தென்னகத்தின் ஒரு பசுமையான அடர்ந்த காடு. அந்த காட்டின் மையத்தில் ஒரு பெரிய நீரூற்று இருந்தது. அதனை சுற்றி மாமரம், தேக்கு மரம், நெல்லிக்காய் மரங்கள் நிழல் கொடுத்து நின்றன. அந்த காட்டின் அரசன் அருணா என்ற பெயர் கொண்ட ஒரு அழகான ஆண் புலி. அவன் தோல் சூரிய ஒளியில் தங்கம் போல ஒளிரும். அவனது கண்கள் தீப்பொறி போல எரியும். அவனின் அடிகள் மெதுவாக விழுந்தாலும் அந்த ஒலி காடே முழுக்க கேட்கும். அருணா வேட்டையாடும்போது பறவைகள் தங்கள் பாடலை நிறுத்தும். காற்றே அவனை மரியாதையுடன் தொடும். ஆனால் அவன் கொடூரமானவன் அல்ல. அவன் வேட்டையாடுவது பசியை தீர்க்கத்தான், விளையாட்டாக அல்ல. காட்டில் வாழும் மான், நரி, குரங்கு எல்லோருக்கும் தெரியும் அருணா தன் சட்டம்படி வாழ்கிறான், நியாயமாக ஆளுகிறான் என்று. பகுதி 2. மனிதனின் நுழைவு. ஒரு நாள் காலை, காடு வழியாக ஒரு சத்தம். அது காற்றோ மழையோ இல்லை, அது மனிதர்களின் இரும்பு கருவிகளின் சத்தம். அவர்கள் மரங்களை வெட்ட, காடை சீரமைத்து புதிய வீடுகள் கட்டப்போகிறார்கள். அந்த சத்தத்தை கேட்ட எல்லா விலங்குகளும் தங்கள் திசையில் ஓடின. ஆனால் அருணா நின்றான். அவன் கண்களில் ஒரு குழப்பம். என் காடு, என் இல்லம், இதை வெட்ட அனுமதிக்க முடியாது என்று அவன் எண்ணினான். அவன் மனிதர்களை நோக்கி மெதுவாக நடந்தான். அவன் அடி ஓசை அவர்கள் இதயத்தை குலுக்கியது. அவர்களில் ஒருவர் துப்பாக்கி எடுத்தான். அது ஒரு நொடிக்குள் நடந்தது. டா என்ற ஓசை காடு முழுவதும் அதிர்ந்தது. புலியின் தோளில் காயம் ஏற்பட்டது. அவன் சத்தமிடவில்லை, ஆனால் கண்களில் வலி. அவன் மெதுவாக பின்வாங்கி அடர்ந்த காடு நோக்கி சென்றான். பகுதி 3. வனத்தின் குரல். காயம் மாறியதும் அருணா நீரூற்றின் அருகே அமர்ந்திருந்தான். மரங்கள் நிசப்தம், பறவைகள் கூட பாட்டு பாடவில்லை. அவன் உள்ளத்தில் ஒரு சிந்தனை தோன்றியது. மனிதன் இவ்வளவு புத்திசாலி, ஆனால் அவனுக்கு இரக்கம் ஏன் இல்லை? அவன் நினைத்தான், நான் வேட்டையாடி உயிர் வாழ்கிறேன், ஆனால் அவர்கள் வேட்டையாடி அடிமைப்படுத்துகிறார்கள். அவர்கள் காடை அழுத்தால் நாங்கள் எங்கே போக வேண்டும்? அந்த இரவு நிலவு முழுதாக ஒளிந்தது. அருணா காற்றை முகத்தில் உணர்ந்தான். அவனுக்குள் ஒரு தீர்மானம் பிறந்தது. நான் பயமுறுத்துவதற்காக அல்ல, காப்பாற்றுவதற்காக போராட வேண்டும். பகுதி 4. அரண்மனைக்கு பயணம். மனிதர்களின் கிராமம் காட்டின் எல்லையில் இருந்தது. அங்கே ஒரு பெரிய ராஜா இருந்தான். அவனுக்கு சொந்தமானது அந்த நிலம். அருணா இரவில் அமைதியாக கிராமம் நோக்கி நடந்தான்.